அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, குறி சொல்லும் நீரூற்று, அதிசய நீரூற்று. இந்த நீரூற்றை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த நீரூற்று எங்கே இருக்குதுனாக்கா, நம்ம சேலம் மாவட்டத்தில் தாங்க இருக்குது. நம்ம சேலம் மாவட்டத்தில் கஞ்சமலை அடிவாரம், அதாவது கஞ்சமலைன்னு கேள்விப்பட்டோன்னா உங்களுக்கு டக்குன்னு மார்கன் படம் ஞாபகம் வரும் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த ஒரு ஊர் தாங்க நம்ம சேலம் மாவட்டம் கஞ்சமலை. அந்த கஞ்சமலை அடிவாரத்தில் தாங்க இந்த அதிசய நீரூற்று இருக்குது. இந்த கஞ்சமலையோட வரலாறு என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்க, நீங்கள் மிகுந்த ஆச்சரியப்படுவீங்க. கஞ்சமலை, அதாவது கஞ்சம் என்றால் தங்கம் அல்லது இரும்பு அப்படின்னு ஒரு பொருள் இருக்குதுங்க தமிழில். அதாவது அந்த காலத்தில் இந்த மலைகளை இரும்பு தாதுக்கள், தங்க தாதுக்கள் நிறைய இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதை வைத்து தான் இங்கே இருக்கிற பொடியை, அதாவது மண்ணை வைத்து தங்கம் செய்தார் அப்படின்னு திருமூலர் சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே மிகப்பெரிய ஆச்சரிய மிகுந்த ஒரு சிறப்பான வரலாறு இருக்குது. அதாவதுங்க, காலங்கிநாதங்கிற சித்தர் இங்கே தான் வாழ்ந்தார். இந்த சித்தர் முதுமையாக இருந்தவர் இங்கே இருக்கிற ஒரு மூலிகை செடியை தெரியாமல் எடுத்து சமையல் செஞ்சிட்டது. அதை சாப்பிட்டதுனால அவர் மிகச்சிறிய பையனாக மாறிட்டாராம், இளமையாக மாறிட்டாராம். அப்படிப்பட்ட முதுமையை இளமையாக்குகின்ற மூலிகைகள் இந்த ஊரில் இருக்குதுங்க. இதனுடைய கதையை சொல்கிற கேட்குறீங்களா? அதாவது இந்த கஞ்சமலைக்கு 18 சித்தர்களுமே வந்திருக்கிறாங்க. அப்படி திருமந்திரத்தை எழுதிய திருமூலரும் இந்த மலையில் பல அரிய வகை மூலிகைகள் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வசித்து வந்திருக்கிறார். அந்த சமயத்தில் இங்கே காலங்கிநாதர், அதாவது கஞ்சமலை, அந்த ஒரு பேர் இயற்பெயர் கஞ்சமலைன்னு சொல்கிறாங்க இந்த ஊர் பக்கம். இந்த கஞ்சமலை அப்படிங்கிறவர் இந்த ஊரில் வசிச்சுட்டு வந்துருக்கிறாரு. அவருக்கு சீடனாக போயிருக்காங்க. ஆடு மாடு மேய்ச்சிட்டு இருந்தவர் கொஞ்சம் காலத்தில் அவருக்கு சீடனாக போகலாம் அப்படின்னு போயிருக்கிறார் திருமூலருக்கு. அதே போல் திருமூலர் இவரை சீடனை ஏற்றுக்கிட்டு டெய்லி சமையல் செஞ்சு வை, அவருக்கு வேணுங்கிற பணி விடைகள்லாம் செஞ்சு வேணும்னு சொல்லுவார். அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது திருமூலர் இந்த மாதிரி மூலிகை மரத்தை தேடி பெரிய இந்த மலை கஞ்சமலைக்கு போய் தேடிட்டு வந்திருக்கிறார். அந்த சமயத்தில் நம்ம காலங்கிநாதராகிய கஞ்சமலை என்ன பண்ணிக்கிறாருன்னா, சோறு ஆக்கியிருக்கிறார். சோறு ஆக்கினோன்னே கரண்டியை மறந்துட்டாராம் அது கிளறி விடுறதுக்கு. அந்த சமயத்தில் பக்கத்தில் இருந்த ஒரு செடியை உடச்சி அதனுடைய காம்பை வச்சு சோத்தை கிண்டிக்கிறார். அடுத்த சில வினாடிகளில் சோறு பூரா பச்சை பசேன்னு கலராக மாறி போச்சான். இந்த சமயத்தில் அவர் பயந்துட்டாராம் காலங்கிநாதர். என்ன பண்ணுறது, சோத்தை கொட்டினா வேஸ்ட்டாகி போயிடுமே அப்படின்ட்டு அந்த சோத்தை திருமூலருக்கு தெரிஞ்சால் திட்டுவார் அப்படின்ட்டு இவரே சாப்பிட்டார். வயசான காலங்கிநாதர் அந்த சாப்பாடை முழுக்க இவரே சாப்பிட்டுட்டார். அதுக்கப்புறம் இவர் இளமையாக மாறிட்டார். அது அவருக்கே தெரியல. அப்புறம் மூலிகை மரத்தெல்லாம் தேடி பார்த்துட்டு மூலிகை செடி கொண்டுட்டு வந்த திருமூலர் அங்கேருந்து ஒரு சின்ன பையனை பார்த்து, ஏப்பா இங்கே காலங்கி இருப்பானே, இங்கே பார்த்தியான்னு கேட்டிருக்கிறார். ஐயா, நான் தாங்க கஞ்சமலை காலங்கிநாதரே அப்படின்னு சொல்லிக்கிறார். திருமூலர் நம்பவே இல்லையா. ஏப்பா இப்படி விளையாடுற, நானே களைச்சி போய் வந்திருக்கிறேன், ஏன் இப்படி விளையாடுற திருமூலர் இப்படி கேட்டிருக்கிறார். இந்த சமயத்தில், ஐயா இல்லைங்கய்யா, நடந்தது சொல்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் மூலிகை பறிக்க போயிட்டீங்க. இந்த சமயத்தில் நான் அங்கே சமையல் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். கரண்டியை மறந்துட்டதுனால இங்கே இருக்க பக்கத்தில் இருக்கிற ஒரு செடி காம்பை வச்சு நான் கிளறினேன். அந்த சோறு பூரா நிறம் மாறி போச்சு. சோறு வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்கிறத அந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன். அன்னத்தை வேஸ்ட்டு பண்ணால் நீங்கள் திட்டுவீங்களே அப்படிங்கிறதுனால நானே சாப்பிட்டேன். அப்படி தாங்க ஐயா அப்படின்றான். அப்போ தான் தெரிஞ்சுக்குது அந்த மரத்தில் இளமையாக்கக்கூடிய மூலிகை இருந்திருக்குதுன்னு. அப்படிப்பட்ட அரிய பொக்கிஷமான மலை தாங்க இந்த கஞ்சமலை. இந்த கதையை நம்மளோட யூடியூப் சேனல்லையே வீடியோவை போட்டிருக்கிறேன். அதை பாருங்கள், முழு கதையும் முழுக்கவே விவரிச்சிருக்கிறேன். நாம் இப்போ இந்த குறி சொல்லக்கூடிய நீரூற்று இருக்குதுல்ல, இந்த இடத்துக்கு வருவோம். இப்போ இதனுடைய கதையை சொல்கிறீங்கள, இந்த கஞ்சமலை அடிவாரத்தில் தாங்க இந்த சடையாண்டி சித்தரோட நீரூற்று இருக்குதுங்க. அந்த நீரூற்று தாங்க குறி சொல்லக்கூடிய நீரூற்று. இங்கே பாருங்கள் எவ்வளோ ஆச்சரியம் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துக்கு எப்படி வரணுன்னாக்கா, சேலத்துலேருந்து ஈரோடு போகிற ரூட்டு, அங்கே ஆட்டியாம்பட்டிக்கு போகிற வழியில் இருக்கும். அந்த இடத்துல அரியானூர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குதுங்க. அந்த அரியானூரில் ரைட்டு எடுத்தாக்கா இந்த இடத்த சொல்லுவாங்க, நீங்கள் கேட்டிங்களா சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இளம்பலையிலேருந்து வரலாம், சேலத்துலேருந்து எந்த பக்கம்னாலும் இந்த ஊருக்கு வரலாம். சடையாண்டி நீரூற்று அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. அதுனாக்கா கஞ்சமலை சித்தர் கோயில் இங்கே கேட்டாலும் இந்த நீரூற்றை பற்றி சொல்லுவாங்க. நீங்கள் இந்த இடத்துக்கு அருமையாக தரிசனம் பண்ணலாம். சாமி பிரமாதமாக இருக்குது. சிவபெருமான்
18 சித்தர்களுக்குமே இங்கே வந்து சிலை வச்சுருக்கிறாங்க. மிக தத்ரூபமாக அருமையாக ஆச்சரியமாக இருக்குதுங்க. ஒரு நாளைக்கு வந்து பாருங்கள், உங்களுக்கே உள்ளம் கொள்ளை கொள்ளும் அந்த அளவுக்கு இங்கே இருக்குதுங்க. இந்த மலையானது சிறிய குன்று தான், கரடு முரடான பாதை தான். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்முடைய முன்னோர்கள் மங்கீஸ்லாம் எந்த அளவுக்கு நிறைய இருக்கிறாங்கன்னு. ஆனால் யாரையும் டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லைங்க. பாருங்கள், நீர் ஊற்று ஊற்றுது பார்த்தீங்களா, அதை வந்து ஒரு பைப் வழியாக கொண்டு வந்து ஊற்றுறாங்க. அதுதான் அந்த நீர் ஊற்று. ஆனால் நீரை உங்களுக்கு நேரடியாக காட்டுறேன் நான். இந்த இடத்துக்கு பேர் சடையாண்டி சித்தர் நீர் ஊற்றுங்க. ஞாபகம் வச்சுக்காங்க. இந்த பேர் சொல்லி கேட்டிங்களா யார் கேட்டாலும் சொல்லுவாங்க. பாருங்கள், அந்த கரெக்டு மேலே இருக்கிற கோயிலுக்கு வந்துட்டோம். இங்கே ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் தனி சந்நிதி இருக்குது. சிவபெருமான் சூப்பராக இருக்கிறாரு. இங்கே சிறப்பு அபிஷேகம்லாம் பண்ணுறாங்க. அதெல்லாம் காலபைரவர், விநாயகர், முருகர், ஆஞ்சநேயர், இந்த மாதிரி சிலைகள்லாம் நிறையுது. இதுதாங்க கஞ்சமலையோட அடிவாரம். இந்த இடத்த சுற்றியுமே பச்சை பசுங்க. இங்கே இருக்கக்கூடிய வரக்கூடிய அத்தனை நீருமே மூலிகை நீர் ஊற்றுங்க. இந்த நீர் ஊற்றோட கதையை சொல்லிடுறேன். இந்த நீர் ஊற்றில் எப்பவும் தண்ணி வந்து இறக்கமான பகுதியை நோக்கி ஓடும் அல்லவா. அதே அங்கே ஓடி இங்கே ஒரு நீர் ஊற்றில் இறக்கமான பகுதி போட்டு ஓடிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வேண்டுதல் வைக்கிறவங்க அகுத்து கொண்டு இருக்கிற பூ, சாமிகிட்ட இருக்கிற பூவோ, பக்கத்தில் செடியில் இருக்கிற பூவோ, என்ன காரியம் வேண்டுமோ அதை நினச்சிக்கிட்டு அந்த நீரூற்றில் மென்மையாக அப்படி நீரூற்று மேலே வைப்பாங்க. அந்த நீரூற்றிலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக வந்துட்டால் தண்ணி போகிற போக்கிலேயே வந்துடுச்சுன்னா அந்த காரியம் நடக்காது. அதாவது பின்னோக்கி போய் ஒரு இடத்துல அமைதியாக இருந்தால் அந்த காரியம் நடக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் இந்த காரியம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக நேராக வந்தால் நடக்கும், ஓரமாக போய்ட்டு நடக்காதுன்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்களை கேட்டிங்களா தெரியும். ஆனால் நான் 2 பேர்த்தையும் வச்சு பார்த்தேன். 2 பக்கமே ஸ்ட்ரெயிட்டாகவும் வந்துச்சு, இன்னொன்று போய் ஓரமாக இருந்துச்சு. இங்கே பாருங்கள், 18 சித்தர்களுக்குமே சிலை வச்சுருக்கிறாங்க. 18 சித்தர்களும் ஒரே இடத்துல காட்சி தராங்க. இந்த இடத்துல வந்தீங்கன்னாக்கா கஞ்சமலைக்கு 18 சித்தர்களும் வந்ததுக்கு அடையாளமாக தாங்க இந்த சடையாண்டி நீர் ஊற்றில் வச்சுருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்னிமார் சிலைகளும் இருக்குது. சடையாண்டி சித்தர் ஆதிகால சடையாண்டி சித்தர் அப்போவோ இந்த மலை இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு 60 வயசுக்கு முன்னால் தான் இவரை கண்டுபிடிச்சது. 60 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிச்சிங்க சித்தரிய. ஆமாம், சித்தரையை கண்டுபிடிச்சது அவர் தான் சடையாண்டி சித்தரா? ஆமாங்க, அவரு தான் சடையாண்டி சித்தர். அவர் தான் வந்து முன்ன வந்து மரத்தடி இருந்தார். இப்போ வந்து எடுத்து இங்கே கொண்டாந்து செஞ்சு வச்சிருக்கிறீங்க. செஞ்சு வச்சாச்சுங்க. இவர் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூலிகை எடுக்க வந்த இடம் இந்த இடம் தான். இவர் தான் வந்தது இங்கே மூலிகை எடுக்கிறது. ஆமாம், இந்த மலைக்கு. சரி, மேல்மலையில் வந்து காலாங்கிநாதர், இங்கே வந்தது வந்து சடையாண்டி சித்தர். மேல்மலைனாக்கா அந்த கீழே சித்திர கோயில் இருக்குங்களா, சித்தர் கோயில். ஆமாம் ஆமாம், அந்த சித்திர கோயில் மேலே வந்து காலாங்கிநாதர். ஆமாம் ஆமாம், இங்கே வந்து சடையாண்டி சித்தர். அப்படி மூலிகை எடுக்க வரும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்படி மாடு ஓடிட்டு வரும்போது அதில் இருக்கிற பாலை வந்து சின்ன குழந்தையா மாறி அதில் அந்த மாட்டினுடைய காம்பில் வந்து பால் குடிச்சிட்டு இருந்திருக்காரு இவர். ஆமாம், இவர் சடையாண்டி சித்தர். சரிங்க. அப்படி குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருக்கும்போது என்ன பண்ணிட்டாருன்னா, மாட்டுக்கார் வந்துட்டாருன்னு சொல்லிட்டு அந்த காமதேன் அம்மா என்ன பண்ணுச்சுன்னா சடையாண்டி சித்தரையும் சேர்த்து கூட்டிகிட்டு போயிட்டாரு. அந்த குளத்துக்குள்ளே உள்ள அழைச்சிட்டு போயிடுச்சு. இப்போ இந்த ஊற்று வருதுங்களா? ஆமாம், அந்த ஊற்றுக்குள்ளே அழைச்சிட்டு போயிடுச்சார். அதுக்கப்புறம் தான் வந்து 17 பேரும் இவர் கூட வந்து மூலிகை எடுக்க வந்தாங்க. அதுக்கப்புறம் 18 பேரும் சேர்ந்து இந்த மலையில் மூலிகை எடுக்க வேண்டியது, இந்த இடத்துல உட்காந்து சிவனை தவம் பண்ணுறது, இதே ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருந்து அதுக்கப்புறமா வந்து சிவனும் பார்வதியும் 18 பேர்த்துக்கு வந்து காட்சி அளித்த இடம் தான் இந்த இடம். 18 பேர்த்துக்கு இங்கே காட்சி அடிச்சிருக்காங்க இந்த இடத்துல. ஆமாம், அந்த இடத்துல 18 பேர்த்துக்குமே அம்மாலும் ஈசனும் வந்து காட்சி அளித்த இடம் தான் இந்த இடம். இந்த ஊற்று எங்கேருந்து நான் வருது? மேலே கஞ்சமலை எழுதி இருக்குங்களா? மேலே வந்துருக்கீங்க, இதே இடத்துல தான் ஊருது. இங்கே தான் ஊரு தானே? ஆமாம், இந்த இடத்துல தான் ஊருது. இதில் பார்த்தீங்கன்னா 7 கன்னிமாரும் வந்து இதில் நீராடுவாங்க. இதுலையே 7 கன்னிமாரும் நீராடக்கூடிய இடம். ஆமாம், இது இந்த குளத்துலையும் அந்த குளத்துலையும் 2 குளத்துலையும் நீராடுவாங்க. இதுதான் அந்த சிறப்பு மிகுந்த ஊற்றுங்க. ஆமாங்க. இங்கே பாருங்கள், சடையாண்டி சித்திரம் காமதேனும் போய் உள்ள சிலையான இடம் இந்த இடம் தாங்க. இதுக்குள்ளே தான் இந்த உள்ளே போய் சிலையாயிட்டாங்க. ஆமாம், காமதேனு கடவுளும் சடையாண்டி சித்திரம். ஆமாங்க. ஓ, அங்கே தான் ஊற்று வருதுங்க. ஆமாங்க. இது அந்த வாக்கு கேட்குறங்கிறாங்களா? அது எப்படின்னா அது வாக்கு கேட்கறது எப்படின்னா, பூ வைக்கிறோம் பாருங்கள். இந்த
இந்த இடத்துல வச்சா ஒரே நேராக வரணும். இந்த நேராக வந்து இப்படி இறங்கணுங்க. இறங்கணுமா? ஆமாங்க. அவத்து பூ வச்சா ஒரே நேராக வந்து இறங்கணும். ஆனால் தண்ணி ஓடுது, ஆனால் ஓடுற தண்ணியில் போகாமல் நின்றுக்கிட்டே இருக்குது. ஆமாங்க, அது அப்படிதாங்க. அப்படிங்களா? ஐதீகமே அப்படிதான். ஓஹோ. தண்ணி ஓடிட்டு வந்தாலுமே அந்த பூ வளைச்சிட்டு உள்ளே போயிருங்க. ஓ. அந்த காரியம் நடக்காதுன்னா உள்ளே போயிடும், இல்லைன்னா அப்படி ஒதுங்கி அப்படி வருங்க. ஆனால் தண்ணி ஓடு பாதையில் வந்துருச்சுனாக்கா நடக்குங்க. சித்தர் கோயிலாட இதில் வந்து வாக்கு கேட்குற சிறப்பு ரொம்ப சிறப்பான வாக்கு கேட்குற இடங்க இது. பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லது கெட்டது பொண்ணு பார்க்கறதுக்கு, அதே மாதிரி கல்யாணம் பண்ணுறதுக்கு, வீடு கட்டுறதுக்கு, நிலம் வாங்குறதுக்கு, எல்லா இடத்துலையுமே எல்லாத்துக்குமே வந்து இந்த குளத்தில் வாக்கு கேட்டால் அது கரெக்டாக சொல்லிருச்சுன்னா அது கரெக்டாக நல்லபடியாகவும் நடக்கும். தடை இல்லாமல் சிறப்பாக நடக்கும். எந்த தடை இல்லாத சிறப்பாக நடக்குங்க.